सबसे पहले मैं तमिल नहीं बोल सकता, इसलिए मेरे मित्र राजा मेरी बात का ट्रांसलेशन कर कर आपको सुनाएंगे। इसके लिए मैं क्षमा प्रार्थी हूँ। इंग्लिश भी मैं नहीं बोलना चाहता। राजा तमिल में ट्रांसलेशन। நான் தமிழில் பேச முடியாது என்கின்ற காரணத்தால் நான் ஹிந்தியிலே பேசுகிறேன். அதை நண்பர் ராஜா உங்களுக்கு தமிழிலே மொழிபெயர்ப்பார். सबसे पहले तमिल नववर्ष के लिए आप सबको और आपके माध्यम से तमिलनाडु की जनता को अग्रिम बधाई और बहुत बहुत शुभकामनाएं। முதல்ல தமிழ் புத்தாண்டிற்காக உங்களுக்கும் உங்கள் மூலமாக தமிழ் மக்களுக்கும் நான் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2016 मई में तमिलनाडु में एक चुनाव होने जा रहा है और हम एनडीए के सभी पार्टियां और सभी नेता ऐसा मानते हैं कि चुनाव तमिलनाडु के लिए निर्णायक चुनाव है। மே 16ஆம் தேதி தமிழகத்திலே தேர்தல்கள் நடக்க இருக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியாக நாம் தேர்தலை அணுகிறோம். இந்த தேர்தல் மிக தமிழகத்திற்காக மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். 50 साल से तमिलनाडु में डीएमके एआईडीएमके डीएमके इस तरह से शासन परिवर्तित होता रहा है। 50 ஆண்டுகளாக திமுக அதிமுக திமுக என்று தொடர்ந்து மாறி மாறி இவர்கள் ஆட்சியிலே இருந்து வருகிறார்கள். तमिलनाडु की जनता ने आज तक 50 साल से किसी को चुनने का काम नहीं किया है, सिलेक्ट करने का काम नहीं किया है, हमेशा निकालने का काम किया है और निकालने के कारण दूसरा आ गया है। தமிழகத்திலே மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்கள் தேர்தலிலே தீர்ப்பளிப்பதில்லை. யாரை வெளியேற்றணும்னு நினைச்சு வாக்களிக்கிறார்கள். அதன் காரணமாக மற்றொருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். मैं आज इस प्रेस कॉन्फ्रेंस के माध्यम से तमिलनाडु की जनता को अपील करने आया हूं कि 50 साल के बाद आप चुनने का काम करिए, निकालने की राजनीति से मुक्त होकर तमिलनाडु की जनता चुनने का काम करे और भारतीय जनता पार्टी के नेतृत्व में जो एनडीए का गठबंधन है उसको चुनने का काम करे। நான் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலமாக தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைப்பதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த முறை யாரை நாம் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பதற்கான பணியினை மேற்கொள்ள வேண்டும். யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நீக்கிறதுக்கானது அல்ல. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு தேர்ந்தெடுப்பதற்கான வாக்களிப்பு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். डीएमके और एआईडीएमके दोनों पार्टियां और उनके गठबंधन में जो कांग्रेस पार्टी है, तीनों पार्टियां भ्रष्टाचार में लिप्त रही हैं। திமுக அதிமுக அதோடு திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கின்ற காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகளும் ஊழலில் மூழ்கி போயிருக்கின்ற கட்சிகள். उनके प्रमुख नेताओं पर भ्रष्टाचार के केस हैं और सिर्फ आरोप नहीं, कोर्ट ने जिसका संज्ञान लिया है इस तरह के केस हुए हैं। அதன் தலைவர்கள் மீது நீதிமன்றத்திலே வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது வெறும் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு அல்ல. நீதிமன்றங்களே அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்ற வழக்குகள் இந்த 3 கட்சியின் தலைவர்கள் மீதும் இருக்கிறது. चाहे वो आय से ज़्यादा संपत्ति का केस हो, 2G का केस हो, एयरसेल मैक्सेल का केस हो या श्री चिदम्बरम जी के बेटे की ईडी का केस हो. அதாவது அது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்காக இருக்கலாம், அல்லது 2G வழக்காக இருக்கலாம், மேக்சிஸ் ஏர்செல் வழக்காக இருக்கலாம், அல்லது சிதம்பரம் அவரின் மகனுக்கு எதிராக நடக்கின்ற அமலாக்க பிரிவினுடைய வழக்காக இருக்கலாம். இவைகள் நீதிமன்றத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற வழக்கு. ये सारे केस जब जब ये दोनों पार्टियों को सत्ता मिली उन्होंने किए हुए भ्रष्टाचार का प्रमाण है.
இந்த வழக்குகள் இவர்கள் எப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு ஆட்சிக்கான வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது இவர்கள் செய்த ஊழலினுடைய பரிணாமமாகும். तमिलनाडु में इसी के कारण विकास की जो संभावनाएं थी वो रुकी हुई है। जो विकास दिखता है उसका परिणाम, उसका कारण शासन नहीं है। तमिलनाडु के मेहनती युवा, मेहनती किसान हैं। बहुत सारी संभावनाएं इससे ज़्यादा है जो डीएमके और एआईडीएमके नहीं कर दे सकती। विकास की राजनीति सिर्फ एनडीए दे सकती है। இதன் காரணமாக தமிழ்நாட்டினுடைய இந்த ஊழலின் காரணமாக முன்னேற்றமானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது முன்னேற்றங்கள் நடந்திருக்குமானால் இது இந்த ஆட்சியாளர்களால் நடந்ததல்ல, இந்த நாட்டின் ஏழை விவசாயிகளுடைய சாதனையாக அந்த சாதனைகள் நடந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. भारतीय जनता पार्टी की नेतृत्व में जो एनडीए की सरकार केंद्र में चल रही है उसने 2 साल में देश के विकास के लिए कई सारी योजनाएं दी हैं और वो योजनाओं को नीचे लागू कराने में भी तमिलनाडु में हमें तकलीफ आ रही है। हमारे ऊर्जा मंत्री यहाँ बैठे हैं। उदय योजना के बारे में देश भर के बहुत सारे राज्यों ने एग्रीमेंट कर लिया मगर तमिलनाडु आगे नहीं आया। हर घर में बिजली पहुँचे, हर गांव में बिजली पहुँचे, इसके लिए एक सहायता देने के लिए योजना बनी है जिससे कि डिस्कॉम्स का काम सुचारू रूप से जारी रह सके। उसके लिए भी तमिलनाडु सरकार आगे नहीं आ रही है। மத்தியிலே இருக்கின்ற மோடி அவர்களுடைய அரசாங்கமானது பல்வேறு சாதனைகள் புரிந்திருக்கிறது. ஆனால் அந்த மாதிரி சாதனைகளை தமிழகத்திலே மக்களுக்கு கொண்டு செலுத்துவதில் கூட சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இங்கு நம்முடைய எரிசக்தித்துறை அமைச்சர் இருக்கிறார், உதய் திட்டத்தின் மூலம் பல்வேறு மாநிலங்களிலே மிகப்பெரிய அளவிலே மக்களுக்கு பலன் கிட்டி இருக்கிறது. ஆனால் அம்மாதிரியான திட்டத்தை கூட இங்கு செயல்படுத்துவதிலே மத்திய அரசாங்கத்திற்கு சிரமங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. एम्स का स्थान भी सरकार की जीत के कारण तय नहीं हो पा रहा है। அதே போல ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் மருத்துவமனை கொண்டு வருவதில் கூட இந்த அரசாங்கத்தினுடைய முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக அது இன்னமும் தள்ளி போய் கொண்டிருக்கிறது. ऐसी बहुत सारी योजनाएं राज्य सरकार के नॉन कोऑपरेशन के कारण लंबित पड़ी है। இந்த மாதிரியான பல திட்டங்கள் மாநில அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பின்மையின் காரணமாக செயல்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. नरेंद्र मोदी सरकार ने तमिलनाडु के मछुआरे जो लंका में पकड़े गए थे, तमिल भाई बहन जो लंका में पकड़े गए थे और जिनको फांसी देने का हुक्म किया गया था, उनको न केवल निर्दोष छुड़ाया, वापिस तमिलनाडु लाने के लिए भी दखल कर सफल प्रयास किया है। தமிழக மீனவர்கள் இலங்கையிலே 5 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அவர்களை அங்க விடுவிக்கிறதுங்கிறது மாத்திரமல்ல, வழக்கிலிருந்து முழுமையாக விடுவித்து அவர்களை தமிழகத்திற்கு கொண்டு வருகின்ற பணியையும் நரேந்திர मोदी सरकार செய்திருக்கிறது. पहली बार सालों के बाद तमिल मछुआरों को गोलीबारी का सामना नहीं करना पड़ रहा है। பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக தமிழக மீனவர் மீது துப்பாக்கி சூடும் தாக்குதலும் நடப்பது என்பது முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. पहली बार किसी प्रधानमंत्री ने झापना जाकर तमिल कैंप के अंदर, तमिल शरणार्थियों के कैंप के अंदर जाकर इनके साथ बातचीत कर उनको हिम्मत दिलाने का काम किया है। அதே போல முதலாக ஜாஃப்னாவில் அங்கு தமிழ் மக்கள் இருக்கின்ற முகாம்களிலே சென்று அவர்களுடைய குறைகளை கேட்கக்கூடிய ஒரு பணி இதுவரை ஒரு பாரத பிரதமர் போய் செஞ்சதுங்கிறது இப்பதான் முதல் முறையா நடந்திருக்கு. जब कुदरती आपदा आई तमिलनाडु पर, तब किस पार्टी की सरकार है, किसकी राज्य सरकार है, इसकी किंचित मात्र चिंता करे बगैर 2000 करोड़ की सहायता केंद्रीय सरकार ने तुरंत तमिलनाडु को की है। அதே போல தமிழகத்திலே மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு வந்த பொழுது எந்தவித யோசனையும் இல்லாமல் உடனடியாக வந்து கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் நிதி உதவி மத்திய அரசாங்கமானது அளித்திருக்கிறது. बहुत सारी केंद्र सरकार की योजनाएं, जैसे अब प्रधानमंत्री कृषि बीमा योजना आएगी, उसके पहले मुद्रा बैंक योजना आई, उसके पहले गरीब लोगों के लिए बीमा देने की योजना आई। ये सारी योजनाओं में राज्य सरकार की उदासीनता के कारण जितना फायदा
तमिलनाडु की जनता को होना चाहिए वो नहीं हुआ है। அதே போல முத்ரா வங்கி கடன் திட்டம், இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம், இதோடு கூட ஏழை எளிய மக்களுக்கு ஆன காப்பீடு திட்டங்கள், இந்த திட்டங்கள் எல்லாம் மாநில அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு இன்மையின் காரணமாக முழுமையாக மக்களை சென்றடைய முடியாத சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது। मित्रों, गत लोकसभा चुनाव में एनडीए गठबंधन को 19.5% वोट मिले थे और उस वक्त त्रिकोणीय जंग था। इस बार तमिलनाडु का विधानसभा का चुनाव पंचकोणीय जंग में होने जा रहा है। சென்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 19.5% வாக்குகள் கிடைத்தன। அந்த சமயத்தில் மும்முனை போட்டி தான் இருந்தது। ஆனால் நடக்கவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டியானது உருவாகி இருக்கிறது। और ये पंचकोणीय जंग में हम तमिलनाडु की जनता को अपील करते हैं कि आपने एनडीए को लोकसभा चुनाव में लगभग 20% वोट दिए। अगर इस बार आप अच्छे से समर्थन करते हैं तो पंचकोणीय जंग में भारतीय जनता पार्टी के नेतृत्व में एनडीए एक भ्रष्टाचार मुक्त और विकास की दिशा वाला शासन देने के लिए समर्थ है। நான் தமிழக மக்களிடம் வைக்கின்ற வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், பாராளுமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி இருக்கையில் 20% வாக்குகள் கிட்டத்தட்ட தந்திருக்கீங்க। ஆனால் இந்த 5 முனை போட்டி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் மேலும் அதிகமாக என்டிஏக்கு ஆதரவு தருவீர்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் ஊழல் இல்லாத முன்னேற்றத்திற்கான ஒரு ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது। दोनों दलों की शासन में सैंड माफिया और लिकर माफिया के माध्यम से काफ़ी शोषण तमिलनाडु की जनता का हुआ है। இந்த இரண்டு கட்சிகளுடைய ஆட்சி காலத்தில் மணல் கொள்ளையர்கள் அதே போல சாராய கொள்ளையர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய தீமையானது ஏற்பட்டிருக்கிறது। 2 साल से एनडीए की सरकार केंद्र में चल रही है। एक भी भ्रष्टाचार का आरोप भारतीय जनता पार्टी की सरकार पर अब तक कोई नहीं लगा सका। 2 ஆண்டுகளாக மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்கிறது। பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு கூட யாராலும் சொல்ல முடியாது। और नरेंद्र मोदी जी की सरकार गांव, गरीब, किसान, बेरोजगार को रोजगारी देने के लिए और मजदूर के लिए समर्पित सरकार है। बहुत सारी योजनाएं गांव, गरीब, किसान और मजदूर के लिए लेकर ये भारतीय जनता पार्टी की सरकार आई है। मुझे भरोसा है कि तमिलनाडु की जनता इस बार इस पंचकोणीय जंग के अंदर भारतीय जनता पार्टी के नेतृत्व वाले एनडीए गठबंधन को प्राथमिकता देकर एक मौका शासन करने का जरूर देगी। பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு கிராமப்புற மேம்பாட்டிற்காக, ஏழை மக்களின் நலனுக்காக, விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக, தொழிலாளர்கள் மேம்பாட்டிற்காக பல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது। ஆகவே தமிழக மக்கள் அதை கருத்தில் கொண்டு இங்கு இந்த 5 முனை போட்டியிலே நமக்கு நல்ல பெரியதொரு ஆதரவை தருவார்களே ஆனால் நிச்சயமாக உறுதியாக முன்னேற்றத்திற்கான ஆட்சி இங்கு தமிழகத்திலே வரும்। और मैं आपके माध्यम से तमिलनाडु की जनता को अपील करना चाहता हूं कि आने वाले चुनाव में ये भ्रष्टतम सरकार जो देश में चल रही है, सबसे ज़्यादा भ्रष्टाचार करने वाली सरकार चल रही है, उसको बदलिए और एनडीए को एक मौका दीजिए। பத்திரிகையாளர்களாய் உங்கள் மூலமாக நான் தமிழக மக்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், இங்கு தேசத்திலேயே மிக அதிகமான ஊழல் மிகுந்த ஆட்சி இருக்கிறது। அந்த ஆட்சிக்கு விடை கொடுத்து தூய்மையான ஆட்சிக்காக நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்। धन्यवाद। You mentioned the Lok Sabha elections when you got 19.5%, but now your alliance is much weakened. DMDK is not with you. How do you expect the percentage to improve? देखिए, लोकसभा चुनाव में हमें जो वोट मिले वो मोदी जी के नेतृत्व के कारण और भारतीय जनता पार्टी की कैडर के कारण मिले। उस वक्त जो सीटें हमारे साथी लड़े थे वहाँ इस बार हमारे नए साथी भी लड़ेंगे और भारतीय जनता पार्टी भी लड़ेगी। तो ऐसा नहीं है कि एक आध साथी चले जाने से इतने बड़े गठबंधन, जिसकी देश में 14 सरकारें हैं, लगभग 409 सांसद हैं और 1300 विधायक हैं, वो गठबंधन को कोई बड़ी क्षति होगी, ऐसा नहीं हो सकता। அதாவது
சென்ற பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களித்தது மோடி அவர்கள் தலைமைக்காக, பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களுடைய பணிக்காக. ஏதோ ஒரு கட்சி போய்விட்டது என்கின்ற காரணத்தால் கூட்டணி பலவீனமாகிவிடும் என்பதல்ல. அவர்கள் போட்டியிட்ட இடங்களிலே பிஜேபி போட்டியிடும் புதிய கூட்டணி கட்சிகள் வந்திருக்கின்றன, அவர்கள் போட்டியிடுவார்கள். அதனால கிடைச்ச அந்த ஓட்டை விட அதிகமாக நமக்கு கிடைக்கும். நாட்டில் 409 பாராளுமன்ற உறுப்பினர்களும் 1300க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் 14 மாநில ஆளுகின்ற ஒரு கட்சி, ஏதோ ஒரு கட்சி வெளில போச்சுங்கிறதுக்காக அந்த கூட்டணி பலவீனப்படாது. Sir, when are you going to provide justice for the people of Tamil Nadu, the vexed Kaveri water issue? Both the Congress government or the present government is doing all along betrayal to the people of Tamil Nadu. नहीं, जब अटल जी की सरकार थी तब भी हमने तमिल कावेरी वाटर इशू के लिए इनिशिएटिव लिया था, और भारतीय जनता पार्टी की नरेंद्र मोदी सरकार की भी नीति है कि सभी राज्यों को साथ में लेकर एक बार सहमति बनाकर करना। कर्नाटक के राज्य से जब भी इसमें सहयोग मिलेगा और बातचीत जारी ही है तो तुरंत ही इस पर हम इस दिशा में काम करेंगे। मगर मल्टी स्टेट जो डिफरेंसेस है उसको सॉल्व करने के लिए आम सहमति बननी बहुत जरूरी है। அதாவது வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்திலே இதற்கான முயற்சிகள் துவங்கப்பட்டது. இப்பொழுதும் பிரதமர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பல மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது பேசி கருத்தொற்றுமை கொண்டு வர வேண்டியது அவசியமாகும். ஆகவே அரசாங்கம் முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. At least to establish a Kaveri management board, Kaveri regulatory authority. That is a major charge put against you by the state government that you have publicly betrayed the Tamil Nadu people on CM. डीएम के This is what is अब सुन लीजिए, डीएम के और एआईडी के दोनों ने कभी न कभी कांग्रेस का साथ दिया है। 10 साल तक कांग्रेस की सरकार थी। कर्नाटक में हमारी सरकार नहीं है, कांग्रेस की सरकार थे। क्या किया उन लोगों ने? उनको तो हमारे पर आरोप करने का कोई चांस ही नहीं है, कोई अधिकार ही नहीं है। वो जरा भी हम पर आरोप नहीं कर सकते क्योंकि उनकी समर्थन वाली सरकार 10 साल चली और कर्नाटक में भी कांग्रेस की सरकार चली। அதாவது திமுக அதிமுக இவர்கள் காங்கிரஸோடு கூட்டணி பலமுறை வைத்தார்கள். 10 ஆண்டு காலம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருந்தது. அப்போ கர்நாடகத்திலையும் பிஜேபி ஆட்சி இல்லை. அப்போ இந்த தீர்க்கிறதுக்கு அவர்கள் யார் தடுத்தது? ஆகவே இந்த கட்சிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக குற்றம் சாட்டுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. Sir, regarding this Uday scheme, CM had given a proper explanation 2 days back saying it had problems regarding FRBM guidelines as well as quarterly revision of the power tariff. She is actually putting a question whether is it a pro-people measure. ओके, पीयूष भाई एक्सप्लेन करेंगे आप? Well, I can give you so many explanations that you'll have to spend the whole afternoon. But in brief, Uday helps every consumer of the country. 125 crore citizens of India will benefit because of Uday, except now states like Tamil Nadu who refuse to join. In Uday, not a single provision is there which will affect the consumers of Tamil Nadu. Every effort is made to save money, and one scheme, Uday alone, will save 22,000 crore rupees of Tamil Nadu people in the next 3 years. But the arrogancy of this government that they refuse to even allow me to meet the Honorable Chief Minister. The arrogancy of this government that after only one meeting where the Power Minister came to discuss Uday and we explained in detail how at every step it will help the state. After that I get no opportunity to meet the Chief Minister. I sent a team to Tamil Nadu, headed by Joint Secretary and Additional Secretary of Ministry of Power, to explain how it will help the people of Tamil Nadu. Every single concern was addressed by the team which came from center. Despite all of this, neither has the Tamil Nadu government bothered to join the scheme for cheap LED bulbs which are at affordable prices, low cost, which can reduce electricity bill of every home in Tamil Nadu. Everybody's electricity bill can be reduced if they join the scheme to give low cost, very high efficient, high quality LED bulbs. No response. Till today, if you see the map, go to the DELP app.
Every state people have benefited except Tamil Nadu. Tamil Nadu government 0 bulbs. 61,000 bulbs in Tamil Nadu also central government railway has used. So in every respect, the so-called explanation of the Honorable Chief Minister is baseless and it is false. Sir, are you worried about not being invited by ADMK for alliance? भाई हमने अपेक्षा ही नहीं रखी है तो इनवाइट करने का कहाँ सवाल है। नाम ना लोकसभा में हम इनके साथ थे, ना आज है। एनडीए गठबंधन हमारे ताकत पर, भारतीय जनता पार्टी और हमारे साथी पक्षों की ताकत पर चुनाव के मैदान में நம்ம அதிமுகத்திலிருந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. அப்போ ஏமாற்றங்கிறது எங்கே இருக்குது? பாராளுமன்ற தேர்தல் பொழுதும் நாம் அவர்கள் கூட இல்லை, இப்பவும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி மற்றும் எங்களுடைய கூட்டணி கட்சியின் பலத்தை நம்பி நாம் களத்தில் இருக்கோம். But sir, you in the past have sought the ADMK's for support in the Rajya Sabha for floor coordination. Do you expect such support to come from ADMK after this assembly polls also? नहीं, हम एनडीए लोकसभा का चुनाव भी एआईडीएमके के खिलाफ लड़े थे। राज्यसभा में जो सपोर्ट होता है वो गवर्नमेंट को सपोर्ट नहीं होता है, इश्यू को सपोर्ट होता है। जो इश्यू डिस्कस होता है वो इश्यू पर सपोर्ट होता है। एआईडीएमके ने कभी हमारा सरकार का समर्थन नहीं किया। नहीं, वो इश्यू बेस्ड होता है। तो कंस्ट्रक्टिव ओपोजिशन के नाते जिस इश्यू पर सपोर्ट करना चाहिए उसमें एआईडीएमके कर सकते हैं, उनका स्वागत है। मगर उन्होंने कभी हमारी सरकार का समर्थन नहीं किया, ना वो हमारे साथ रहे, ना हम एनडीए में चुनाव के वक्त उनके साथ लड़े। हम सभी सीटों पे चुनाव लड़े, एनडीए का गठबंधन और एआईडीएमके के खिलाफ लड़े। इट डजंट मीन कि देश हित के और जनता के जो मुद्दे इस पर भी कोई साथ नहीं देगा। தேர்தலில் கூட நாம அதிமுகவுக்கு எதிராக தான் தேர்தல் நின்னோம். அதிமுகவும் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு ஆதரவு தரல, பிரச்சனையின் அடிப்படையில் அந்த பிரச்சனையை ஆதரிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி இப்பவும் கூட நம்ம அதிமுகவோடு சேர்ந்து போட்டி போடலை. அதுவே பார்லிமெண்ட்டில் நடக்கிறது பிரச்சனையின் அடிப்படையில் தான் ஆதரவு என்பதை ஒழிய அது அரசாங்கத்திற்கான ஆதரவாக எடுத்துக்கொள்ள முடியாது. So regarding Kaveri water issue, central government when will form Kaveri management board and the clear stand of BJP party? नहीं, वो बात मैं यहाँ इसलिए नहीं बता सकता कि भारत सरकार के विचार में है। मैं पार्टी का काम देखता हूँ एक बात, मगर भारतीय जनता पार्टी की सरकार सभी राज्यों को साथ में लेकर इसको जल्द से जल्द इस समस्या का समाधान हो और बोर्ड की रचना होकर सुचारू रूप से काम हो, इस दिशा में हर संभव प्रयास कर रही है। இது அரசாங்கம் இதை பற்றி சிந்தித்து வருகின்ற காரணத்தினால நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் நாம் சம்பந்தப்பட்ட மாநிலங்களோடு சேர்ந்து பேசி கருத்தொற்றின் மூலமாக நிச்சயமாக இந்த பிரச்சனை தீர்க்கப்படும். Arresting of fishermen is an everyday affair nowadays. Do you have any permanent solution for it? नहीं, परमानेंट सॉल्यूशन के लिए भी लंका से चर्चा चल रही है, मगर हमारे आने के बाद फिशरमैन का वहाँ से छूटना और उन पर गोलीबारी होना, दोनों चीज़ें छूटना स्पीडी हुआ है, गोलीबारी बंद हुई है और कंसिडर करना पड़े इस तरह से इसमें परिवर्तन आया है। ये बात सब लोग स्वीकारते हैं, फिशरमैन भी स्वीकार करते हैं। அதாவது நிரந்தர தீர்வுக்கான பேச்சுவார்த்தை இலங்கையோடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இதுவரை நடந்த துப்பாக்கிச் சூடு, உயிர் தாக்குதல் இது இப்போ இல்லை. அதே மாதிரியாக கைது செய்யப்பட்ட மீனவர்கள் உடனடியாக விடுவிக்கப்படுகிறார்கள். இந்த மாற்றம் இப்போ வந்திருக்கு. But the BJP promised to implement the MS Swaminathan Commission's recommendations on agricultural produce price fixation. But now farmers are very disappointed with you that you have not implemented the Commission's recommendations. What are the BJP's, what do you say now to the farmers of Tamil Nadu? स्वामीनाथन कमेटी की जो रिपोर्ट है उसमें से काफ़ी सारी चीज़ें रिपोर्ट की सिफारिश से भी ज़्यादा अच्छी तरह से, मतलब किसानों के पक्ष में हमने कंसीडर की है। प्रधानमंत्री फसल बीमा योजना वो उसका एक उदाहरण है और इसके इम्प्लीमेंटेशन के लिए एडिशनल सेक्रेटरी के अध्यक्षता में एक कमेटी बनी है। वो कमेटी अपना काम कर रही है और बहुत जल्द इसके सॉल्यूशन के साथ वो हम लोगों के सामने आएंगे। சாமிநாதன் கமிட்டியில் சொல்லியிருப்பதற்கு வெளியில் கூட பல விஷயங்கள் நாம் விவசாயிகள் நலனுக்காக திட்டம் கொண்டு வந்திருக்கோம். உதாரணமாக பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் போன்ற திட்டங்கள். இது பொறுத்தவரை அடிஷனல் செக்ரட்டரியுடைய தலைமையில் கமிட்டியானது போடப்பட்டிருக்கு. அவரோட ரிப்போர்ட் வந்ததும் விரைவிலேயே இதற்கு தீர்வு காணப்படும்.
Will Prime Minister Narendra Modi ji campaign in Tamil Nadu? हाँ जी, Any date? डेट अभी तय नहीं हुई है मगर कैंपेन करने के लिए जरूर आए. DMK and ADMK parties. அதாவது பிரதமர் நிச்சயமா இங்கு பிரச்சாரத்துக்கு வருவார், தேதி இன்னும் முடிவு பண்ணல, அவ்வளவுதான். நிச்சயமா வராரு பிரச்சாரம். DMK and ADMK parties are more strong in Tamil Nadu. Will BJP debate them? देखिए, डीएमके और एआईडीएमके आने के पहले कि कांग्रेस यहाँ स्ट्रांग थी या नहीं थी? आज क्या स्थिति है? जब जनता तय करती है कि परिवर्तन करना है तब पार्टियों की स्ट्रेंथ बदलती रहती है. அதாவது திமுக அதிமுக இங்க வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இங்க வலிமையா இருந்ததா இல்லையா? ஆனா காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டதுல அது மாதிரி மக்கள் மாற்றம் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டா கட்சியினுடைய பலமெல்லாம் மாறி போயிடும். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கம்யூனல் வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 700 பதிவு செய்யப்பட்ட வன்முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700க்கு மேற்பட்டது இருக்கு. இதுக்கு பிஜேபி அரசு வந்து இந்த கம்யூனல் வயலன்ஸ் நான் வந்து 2 வருஷம் தானே ஆகுது, 5 வருஷம் சொல்றீங்களே. இல்ல 2014 to 2015 வரைக்கும் இருக்கு இல்லையா? क्या तमिलनाडु 2 வருடம் ஆயிடுச்சுன்னு இருக்கு இல்லையா? இந்த 2 வருடத்திலையும் அதே மாதிரியான நிலை இருக்குது. उनका पूछना है कि ये 5 साल में कम्युनल तनाव ज़्यादा बढ़ गया, इसका बीजेपी कारण है क्या? नहीं, यहाँ सरकार तो एआईडीएम की है. एक बार बीजेपी की सरकार आ जाए कम्युनल वायलेंस अपने आप कम हो जाएगा. இங்கே 5 வருஷமா ஏடிஎம்கே சர்க்கார் தான் இருக்கு, அதனால இங்கே பிஜேபி சர்க்கார் வந்தா கம்யூனல் வயலன்ஸ் குறைஞ்சு போயிடும். चलिए, धन्यवाद भैया, धन्यवाद.